ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சான்சஸ் நிஹோங்கோ. இன்றைக்கி தான் என் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனலில் நான் ஜாப்பனீஸை தமிழ்லேயே டீச் பண்ணி போடுவேன். நீங்கள் என் சேனலில் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக பேச கற்றுக்கலாம், எழுதவும் கற்றுக்கலாம், நல்லா படிக்கவும் கற்றுக்கலாம். இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிறனால என்ன யூஸுங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஃப்ளூயண்ட் ஸ்பீக்கராக இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 5 lakhs கிட்ட தருவாங்க. ஒரு இன்ஜினியராக சேர்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 lakh கிட்ட உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஸோ என்ன யூஸுங்கிறது உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது நார்மலாக நம்ம தமிழ் மாதிரி இங்கிலீஷ் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக தான் இருக்கும். ஸோ வாங்க காய்ஸ், பேசிக் லெட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெட்டர்ஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹிரகனா, இன்னொன்று கத்தகானா, இன்னொன்று காஞ்சி. ஹிரகனாலேயும் 186 லெட்டர்ஸ் தான், கத்தகானாலேயும் 186 லெட்டர்ஸ் தான். ஆனால் இப்போதைக்கு தேவையானது 104 லெட்டர்ஸ் தான். 104 லெட்டர்ஸில் 46 லெட்டர்ஸ் தான் மெயின் ஆல்ஃபபெட்ஸு. நெக்ஸ்ட்டு காஞ்சியில் 3000 to 4000 வரைக்கும் இருக்குது. யாரும் ஐயோ அப்படின்லாம் முழிக்காதீங்க, விரிவாக நான் 3த்துக்குமே டெஃபினிஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹிரகனா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஜாப்பனீஸ் வார்த்தையை மட்டும்தான் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஷின்சான் ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை தானே. ஸோ அதை ஹிரகானாவில் மட்டும்தான் எழுதணும், கத்தகானால எழுதக்கூடாது. ஜாப்பனீஸ் வார்த்தையை தவிர உங்கள் பேரையோ இல்லை நம்ம ஊர் வார்த்தையோ எடுத்து ஹிரகானால எழுதிடவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு கத்தகானான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் வார்த்தைகளை தவிர உள்ள வெளிநாட்டு வார்த்தைகள், அதாவது மற்ற லாங்குவேஜோட வார்த்தை, அதை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், மில்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மில்க்கை நீங்கள் ஜாப்பனீஸில் எழுதணும் அப்படின்னா கத்தகானால தான் எழுதணும். மிருக்கு அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ மிருக்கு அப்படின்னு ஏன் எழுதுகிறாங்கன்னா, ஜாப்பனீஸில் எள்ளு கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு லெட்டருமே ஸ்டாப் ஆகி நிற்காது, அதாவது இத்து இந்து அப்படிலாம் நிற்காது தமிழ் மாதிரி. ஆனால் ஒரு லெட்டர் இருக்குது, இன்னு அப்படிங்கிற ஒரு லெட்டர் மட்டும் ஸ்டாப் ஆகி நிற்கும், மற்ற எதுவுமே ஸ்டாப் ஆகி நிற்காது. நெக்ஸ்ட்டு காஞ்சி அப்படிங்கிறது சைனீஸ்லேருந்து வந்துச்சு. ஏன் வந்துச்சுலாம் கேட்கக்கூடாது. மேபி சைனீஸ் ஜாப்பனீஸ் கிட்ட கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கிரிப்சரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு கன்ஃபார்ம் ஒரு இமேஜ் இருக்கும்ல, அதை அப்படியே வரைவாங்க. வரைகிறதுனா ஃபுல்லாக அப்படியே அக்யூரேட்டாக வரைகிறது கிடையாது, சும்மா ஒரு சின்ன ஸ்ட்ரோக்காக போட்டு வரைகிறது. பார்க்க வார்லி ஆர்ட் மாதிரி இருக்கும். வார்லி ஆர்ட்னால் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும், பார்க்க அது மாதிரியே தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், கீ அப்படின்னா ஜாப்பனீஸில் ட்ரீ அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரீ வரையும் போது மேலே இந்த காஞ்சியை பாருங்கள், பார்க்க அப்படியே ட்ரீ மாதிரியே இருக்கா? எப்படி ட்ரீ மாதிரியே இருக்கா? அதனால தான் அது பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு 3மே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் லெட்டர்ஸ் நடத்தி போடுறேன், அதாவது ப்ரொனன்சியேஷன்லாம் சொல்லி போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.